மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. துபாகூர் ஓட்டர்ஸ் நிறைய சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது காங்கிரஸ்க்கு நிறைய ஓட்டுகள் வந்திருக்கின்றது அப்படின் போது இதுக்கு கோரிலேஷன் ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தெரியுது. அப்போ இதனால பலன் அடைந்தது யாரு? சொல்ல போனா காங்கிரஸ் தான் போற தடவையை விட 2024 அதிக இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. பீகார்ல எத்தனை பேருக்கு ஸ்டாலின் அவர்களை தெரியும் சொல்லுங்க. ராகுல் காந்திக்கு இல்லாத செல்வாக்கு தேஜஸ்வி யாதவா, அவருக்கு இல்லாத செல்வாக்கு இவங்கெல்லாம் போய் தான் வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப அங்க அந்த புள்ளி கூட்டணி எந்த லட்சணத்தில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? புரியுதா? நம்ம யாருக்கு இதை சொல்றோம்? அந்த இந்தியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லணும். அது தமிழ்ல சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வந்தாங்க, அதுல அந்த லாங்குவேஜ்ல என்னவோ எழுதியிருந்தது. இது அந்த நாட்டு டிஷர்ட் என்ன சூப்பரா, என்ன குவாலிட்டி பார் அப்படின்னாங்களா. அதுக்கப்புறமா அது என்ன லாங்குவேஜ்ல எழுதிருக்குது அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா மேட் இன் இந்தியான்னு போட்டு. அவர் சொல்றாரு, இது பாருங்க வன்னி அரசு, இது ரெக்கார்ட் பண்றோம். எனக்கு என்ன பயம்? நான் சொல்றேன் கலைஞர் தான் சொன்னாரு அப்படின்னாரு. இன்னும் அந்த வீடியோ பத்திரமா வச்சிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ சில காலம் முன்னாடி அவர்கிட்ட கேட்கறாங்க, அப்படி எதுவும் எனக்கு நினைவில் இல்லையே அப்படின்ட்டாரு. பவுசர் யார் வச்சிருப்பாங்க? சினிமா நடிகர்கள் தான் வச்சிருப்பாங்க. இன்னும் அவர் சினிமா நடிகர்ல இருந்து வெளில வரலங்க. ஜனநாயகன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடியட்டும், ரிலீஸ் ஆகட்டும், அது எந்த அளவுக்கு ஊத்திக்குதா ஓடுதான்றதை பார்ப்போம். அது ஓடினாலும் ஓடாட்டாலும் 26ல அது ஊத்திக்க போகுது, அது வேற விஷயம். இவரை போய் நீங்க இன்னும் ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லி நிக்கிறீங்க. ஏதாவது கொஞ்சம் பெருசா காத்தடிச்சு அந்த பேப்பர் பறந்து போயிருந்ததுன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல காலம் காத்தடிக்கல. ஒரு சேனல்ல ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரி தமிழ் தேசிய கொள்கை 2 சொல்லுங்க அப்படின்னா, நிறைய இருக்கு, ஆனா இப்ப மறந்து போச்சு, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அது சொன்னாரா இல்லையான்னு நான் சொல்றேன். எதை கேட்டாலும் அந்த சினிமாவில் அதை பண்ணிக்கிறார், இந்த சினிமாவில் இதை பண்ணிக்கிறார். நேர்ல என்ன பண்ணிக்கிறார் ஒன்னும் சொல்ல, நேர்ல எங்க பணியூருக்கு வாங்க எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். இதுக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான், நாம ஒத்துமையா இருக்கணும். நாம ஒத்தனுக்கு ஒத்தன் அடிச்சுன்னு அது சரியில்லை, இது சரியில்லை, நீ ஒஸ்தி நான் மட்டும் இப்படின்னு பேசிட்டு இருக்க வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதான் செய்யும். என்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு ஒன்றுபடுகின்றோமோ, அட்லீஸ்ட் கடவுள் பெயரை சொல்லியாவது நம்ம ஒன்றுபட்டால் மட்டும்தான் இதையெல்லாம் நீக்க முடியும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஞானி, த டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். நீங்கள் ஒரு அரசியல் ஞானியாக இருக்கீங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திடீர்னு பீகார் கிளம்பி போயிருக்காரு. ஏன் அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவ்வளோ பெரிய பிரச்சனை சார். ஓட்டை திருடி வச்சிருக்காங்க எல்லாமே லட்சக்கணக்கில். அதுக்கு குரல் கொடுக்கறதுக்காக அப்படியே ராகுல் காந்தியோட கரம் வலுவதற்கிறதுக்காக அங்கே போயிருக்காரு, பேரணியில் நடத்துறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்த மொழியில் குரல் கொடுப்பாரு? அது நாங்கள் இல்லை, அவரு பெங்காலியில் கூட பேசியிருக்காரு. ஆமாம் சார். வெஸ்ட் பெங்கால் போனப்போ பெங்காலியில் கொஞ்சம் பேசியிருக்காரு இல்லையா? அது சரி. ஆனால் ஹிந்தி மட்டும் நம்ம பேச மாட்டோம், அது நமக்கு ஒத்து வராது. ஆனால் நான் இதில் வேற ஒரு லாங் டேர்ம் பிளான் பார்க்குறேன் விக்ரம். இப்போது நடுவில் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி பீகாரிகள்லாம் இங்கே வந்துட்டாங்க, 6 லட்சம் பேருக்கு இங்கே ஓட்டு கிடைக்க போகுது, இங்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போது பீகார்லேருந்து இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க அடிக்கடிக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் போயிருக்க ஊரில் இவர் தான் சிஎம்னு சொல்லுவாங்க. அவரை பார்க்கறதுக்கு அங்கே நிறைய பேர் வருவாங்க. நம்ம புள்ள அண்ணன் ஒன்று விட்ட மச்சான் அவர் வேலை செய்கிறாரு, அந்த ஊர் சிஎம் வந்துக்கிறாராம அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு ஒரு 6 லட்சம் பேர் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 சொந்தக்காரங்க இருந்தாங்க கூட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே வருவாங்க இல்லையா? ஸோ ராகுல் காந்திக்கு வர்றதை விட நம்ம முதலமைச்சருக்கு அதிகமான கூட்டம் வரும். ஸோ அதுக்காக போயிருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது அங்கே இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஏப்பா உங்கள் சிஎம் வந்தாருப்பா, நல்லா பேசினாருப்பா, ஆனால் எங்களுக்கு தான் புரியல, ஏன்னா முழுசாக ஹிந்தியில் பேச முடியாதுல்ல, நம்ம பேசவும் மாட்டோம், அது வேற விஷயம் அப்படின்னு அவங்கெல்லாம் இங்கே சொல்லுவாங்க. அப்போ அந்த 6 லட்சம் பேர் இங்கே ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அகைன் ராகுல் காந்தியோட இங்கே பெரிய சாதனை பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் காங்கிரஸை விட எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிகளையும் சாதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, என்ன சொன்னீங்க? அந்த கச்சோரி இல்லை ஓட்சோரி? ஓட்சோரி கச்சோரி. இப்போ
இத்தனை பேர்களை நீக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ வந்து யாராவது எப்பா நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், என் பேர் தவறாக நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னா நீங்கள் வந்து போய் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சரி, இதே தமிழகத்தில் ஒவ்வொரு எலெக்ஷனும் போதும், நீங்கள் ஒரு பக்கம் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கோ, விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடக்கின்றது அப்படின்னும் போது திடீர்னு ஏதாவது ஒரு சேனலில் ஒரு 40 பேர் 50 பேர் கும்பலாக வந்து எங்கள் பேரெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை, நாங்கள் போன எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டோம், இந்த எலெக்ஷனில் எப்படி எங்கள் பேர் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம எல்லா தேர்தல்கள்லையும் பார்த்துருக்கோம். இது வந்து பெரும்பாலும் பல மாநிலங்களையும் நடக்கிற ஒரு விஷயம், தமிழகம் மட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? அதாவது இந்த யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி வாரி போட்டுக்கொள்ளும், அப்பா கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு வாங்க தெரியுமா? அந்த மாதிரி சரி, ஓட்டர் லிஸ்ட்டில் அவ்வளோ குளறுபடி இருக்கா, அதை சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இது மாதிரி பண்ணிக்கிறோம். கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, சரிங்க இப்போ ரிவிஷன் பண்ணுவோம் வாங்க அப்படின்னா அதுவும் கூடாதுன்றாரு. இப்போ கடந்த தேர்தலில் இந்த மாதிரி நிறைய ஓட்டெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து அதிகமான ஓட்டுகளை வாங்கி இருக்கின்றது. இதுக்கு கோரிலேஷன் ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. டுபாகூர் ஓட்டர்ஸ் நிறைய சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது காங்கிரஸ்க்கு நிறைய ஓட்டுகள் வந்திருக்கின்றது அப்படின்னும் போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தெரியுது. அப்போ இதனால பலன் அடைந்தது யாரு? சொல்ல போனா காங்கிரஸ் தான் வந்து போன தடவையை விட 2024 அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, பாஜக குறைந்த இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த குளறுபடியால யாருக்கு பயன் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா பாஜகவுக்கு நஷ்டம், காங்கிரஸுக்கு பலன் அப்படின்னு தெரியுது. அப்புறம் இதையே அவங்க வந்து இப்படி பண்ணினுங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படியே பண்ணதோ அங்கே வந்து இவ்வளோ இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே டூப்ளிகேட் இருக்குது, இங்கே 2 பேரில் இருக்குதுன்னா அப்படியா எல்லா ஸ்டேட்லையும் பண்ணிடுவோம் வாங்க, அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்னங்க இது போங்க, ஒன்று குளறுபடி இருக்குன்னா சரி பண்ணுவோம், அதுவும் பண்ணக்கூடாது. அப்போ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பிஎம் ஆகணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு திருத்த வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், என்ன பிஎம் எப்படியாவது உட்கார வச்சிருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், இப்படித்தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பீகாரில் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். ராகுல் காந்தி அவர்களுக்கு இதில் யாரோ ஒருத்தர் காங்கிரஸில் சொல்லியிருந்தார், அவர் வந்து ஹெட்லைன்ஸில் வராட்டாலும் மக்களோட இதயத்தில் இடம் பிடித்து விட்டார் அப்படின்னு. ஒருவேளை இங்கே மாதிரி இதயத்தில் இடம் மட்டும் குத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா? ஓட்டு போட மாட்டான்னு நினச்சிட்டாங்களா? அதனால தான் இங்கிருந்து ஸ்டாலின் போகிறாரா? பீகாரில் எத்தனை பேருக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை தெரியும் எனக்கு சொல்லுங்கள். ராகுல் காந்திக்கு இல்லாத செல்வாக்கு தேஜஸ்வி யாதவா, அவருக்கு இல்லாத செல்வாக்கு, இவங்கெல்லாம் போய் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து அந்த புள்ளி கூட்டணி எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? சரி, அதுக்காக வந்து ஸ்டாலின் அவர்கள் செல்வாக்கே இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் இங்கே வந்து தேஜஸ்வி யாதவை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்களா? ஏங்க பாராளுமன்ற தேர்தல் விடுங்க, நீங்கள் சட்டமன்ற தேர்தலும் போது ராகுல் காந்தி எத்தனை தொகுதியில் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுவார்? ஏன்னா இங்கே வந்து திமுக தான் எல்லாமே, அதனால் மற்ற கட்சிகள்லாம் தேவையில்லை. அவங்களுடைய செல்வாக்கு தான் அந்த என்னது நெல்லுக்கு கிடைத்த நீர்வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிகள்லாம் ஜெயிக்கிறாங்க. மற்றபடி சொந்தமாக அவங்களுக்கு ஒன்றும் சரக்கு கிடையாது. அங்கேயும் அந்த மாதிரி ஆகிப்போச்சா? மற்ற ஸ்டேட்லேருந்து தான் வந்து அவங்கள ஜெயிக்க வைக்கணுமா? இதுலேருந்தே வந்து புள்ளி கூட்டணியோடைய தோல்வி பீகாரில் உறுதி அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? இதுதான் லாஜிக் விக்ரம், வேற ஒன்றுமே கிடையாது சார். அந்த இடத்துல இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து எகெயின்ஸ்டாக நின்று பார்த்துருந்தாருன்னா ஸ்டாலின் எப்படி இருந்திருக்கும் சார்? என்ன நம்ம சிஎம் ஆக்கினவர் இங்கே வந்திருக்காரு, அவர் தான் சிஎம் ஆக்கினாரா? அதாவது அந்த பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சு அப்படின்றத வந்து நம்ம திமுக கிட்ட கற்றுக்கணும். பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் ஒரு தடவை ஏதோ ஒரு பத்திரிகையுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அது ஏதோ கான்க்ளேவ் அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் இந்தியா முழுக்க அது இது பண்ணுவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவருக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, ஆனாலும் வந்து அவர் இளைஞரணி தலைவராக இருக்கார், அவருக்கு இங்கிலீஷும் தெரியல ஹிந்தியும் புரியல, நான் என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவரையே கூப்பிட்டு வச்சு தேர்தல் வியூகம் அமைக்க வச்சாங்கல்ல. ஸோ இதுதான் சொல்கிறது பகைவனுக்கு அருள் வாய் நெஞ்சு அப்படின்றது. இப்போ அங்கே போனார் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து எல்லாருக்கும் வியூகம் அமைக்கிறவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே. அப்போ வந்து திமுகவுடைய வியூகம் என்ன அப்படின்றதும் அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் காங்கிரஸுக்கும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு யூபியில், ஆனால் வேலைக்கு ஆகல, அது வேறு விஷயம். இன்னும் அவர் நினச்சா எல்லாரையும் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி இருந்திருந்தால் அண்ணன் ராகுல் காந்தி ஜெயிக்க வச்சுருக்கணும்ல, அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் ஜெயிக்கிற குதிரையை வந்து நாங்கள் ஓட வைப்போம் அப்படி தான் அது. அவருடைய வியூகமெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம்.
பேசாமல் அவரையே கூப்பிட்டுருக்கலாம். அவர் தான் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, ஆமாம், அதனால் அவரை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை அப்படி கூப்பிட்டு இருந்தால் வந்து இது தோக்கிறதுக்கு தான் அவர் வழி பண்ணியிருப்பார் புள்ளி கூட்டணி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் என்ன வியூகம் அமைச்சும் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இவ்வளோ டெஸ்பரேஷனில் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணி. ரைட், ரிசல்ட் வரட்டும், அப்புறம் சொல்லுவாங்க ஓட்டு திருடிட்டாங்க அப்படின்னாங்க. இது வந்து இப்போவே ஒரு பேஸ் செட் பண்ணிக்கிறது. பார்த்தீங்களா, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம்ல, அதாவது நம்மளை மாதிரி பயிலவெல்லாம் சரியாக படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம்ப்பா, இந்த வாத்தியார் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காருப்பா, டியூஷனில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான்ப்பா மார்க் போடுவார், நம்ம டியூஷன் போக மாட்டோம், ஏன்னா நம்ம இருக்க லட்சணத்துக்கு டியூஷனில் கூட சேர்க்க மாட்டாங்க. அதனால் இப்போ சொல்லிடுறோம், டியூஷனில் படிக்கிறவங்களுக்கு தான்ப்பா, யார் யாரெல்லாம் டியூஷன் வரலையோ அவங்களெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிடுவாராம்ப்பா அப்படின்னு நாமளே ஒரு பிட்டை போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்கள் போட்டுனுக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார். பட் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும்போது ஸ்டாலின் அவர்கள் அங்கே போக சொல்லுங்க, ஹிந்தி தெரியாது போடான்ற டிஷர்ட்டை போட்டு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. போகலாமே, ஏன்னா தமிழை தானே எழுதிட்டாங்க, அங்கே இருக்க யாருக்கும் தமிழ் தெரியாதுல்ல. ஓ, ஹிந்தி தெரியாது போடாங்கிறதே தமிழை தானே எழுதியிருந்தோம். ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எழுதியிருந்தோம்னா தான் அங்கே போனால் புரியுது. நம்ம யாருக்கு இதை சொல்கிறோம், அந்த இந்தியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லணும். அது தமிழில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பனியன் போட்டு இருந்தவங்கள மேரக்கோ ஹிந்தி மாலும் ரே அப்படின்லாம், அதுக்கு என்ன அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. இப்படி வந்து ஹிந்தி ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஹிந்தி தெரியாது போடான்றது ஹிந்தியில் எழுதியிருந்தால் பிரயோஜனமாக இருந்திருக்கும். நீங்கள் தமிழில் இதை எழுதி வச்சுருந்தீங்கன்னா உனக்கு எனக்கு அது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது வட மாநிலத்திலேருந்து வரவங்களுக்குள்ள தெரியணும். ஸோ அந்த பனியன் இருந்தால் அது இப்போ நிறைய பேர் போட்டு போகலாம், அங்கே யாருக்கும் தெரியாது, அது ஏதோ எழுதிக்கிறாங்க போலுக்குது அப்படின்னு அங்கே இருக்க பீகாரிகளே அந்த பனியனை வாங்கி போட்டுப்பாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது யாரோ சொன்னாங்கம்மா எனக்கு, ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வந்தாங்களாம், அதில் அந்த லாங்குவேஜில் என்னவோ எழுதியிருந்தது, இது வந்து அந்த நாட்டு டிஷர்ட், என்ன சூப்பராக என்ன குவாலிட்டி பார் அப்படின்னாங்களா. அதுக்கப்புறமா அது என்ன லாங்குவேஜில் எழுதிருக்குது அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா மேட் இன் இண்டியான்னு போட்டு தான் அந்த ஒரு லாங்குவேஜில். அந்த மாதிரி அந்த பண்ணினா அங்கே இருக்கவங்க கூட, தேஜஸ்வி யாதவ் கட்சியில் இருக்கவங்க கூட அதை போட்டுன்னு சுற்றலாம், யாருக்கும் ஒன்றும் தெரியாது, புரிய போகிறதில்ல. அப்புறம் என்ன, தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ தமிழிசை அவர்கள் கேட்டது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார், அடுத்த பார்த்தோம்னா இப்போ வன்னியரசு அவர்கள் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வேணும் அப்படின்ற விஷயத்தில் பேசும்போது, ராமாயணத்திலேயே ராமரே வந்து பிராமின் கேட்டுக்கிட்டதாக ஒரு பட்டியலத்தவரை வந்து வதம் செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஒரு கூற்றம் முன் வைக்கிறாரு சார். இது எந்த அளவுக்கு உண்மையை தன்மை? இல்லை, ராமர் ராவணனை வதம் செய்தார் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. ராவணன் பிராமணன் அப்படின்றது தெரியும். இது என்ன இவர் இப்படி ஒன்று சொல்லியிருக்கான்னு தெரியல. பட் விடுங்க, அவர் வன்னியரசு அவர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. திடீர்னு நாளைக்கே இல்லை ஒரு சில வருடங்கள் கழிச்சு கூப்பிட்டீங்க கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் நினைவில்லையே அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, இது வரலாறு, ஆதாரத்துடன் பேசுகிறேன். அண்ணன் திருமாவர்கள் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அதாவது அந்த ஒரு செய்தி சேனலில் நெல்சன் சேவியரா அவர் தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னது பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொன்னாங்க எங்களை பார்த்து அப்படின்றாரு. அப்போ அவர் கேட்குறாரு நெறியாளர், நெல்சன் சேவியர் தான் அவர் பேர், அதான் நடந்தது. அவர் சொல்கிறாரு, இது பாருங்கள் வன்னியரசு, இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், எனக்கு என்ன பயம், நான் சொல்கிறேன் கலைஞர் தான் சொன்னார் அப்படின்னார். இன்னும் அந்த வீடியோ பத்திரமா வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ சில காலம் முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்படி எதுவும் எனக்கு நினைவில் இல்லையே அப்படின்ட்டாரு. அவர் என்ன பண்ணியிருக்கணும், கேள்வி கேட்டார், கபால்னு அந்த வீடியோவை எடுத்து ப்ளே பண்ணியிருக்கணும். இது யாரு, ஒருவேளை ஏஐ, அந்த காலத்தில் ஏஐ கிடையாது. ஸோ நம்ம யூடியூப்பில் போய் பார்த்தாலே இல்லை ட்விட்டரில் போய் பார்த்தாலே எப்போ அதை அப்லோட் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி காலம் மாறினால், கூட்டணிகள் மாறினால், அப்போ வந்து நீங்கள் இதை போய் கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் எனக்கு நினைவில்லையா அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயம்னு எடுத்துகிட்டு போகிறீங்களா, போவாங்க சார் நீங்கள் வேற. ஓகே சார், அந்த ராமாயணத்தில் அவர் வந்து ராமர் வந்து அவர் வந்து வதம் செய்தாரா, அந்த ஸ்டோரி என்ன பாருங்க, வால்மீகி ராமாயணத்துல என்ன இருக்கு எங்க இருக்குது அப்படின்னு எனக்கு காமிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். பாருங்க, ஆளுக்கு இதை ஒன்னா சொல்லிட்டு போகலாம், இந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்துல இருக்கு அப்படின்னு அதை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா அதை பத்தி பேசலாம், அவ்வளவுதான், கொடுங்க. அடுத்ததா விஜய் அவர்கள் மிகப்பெரிய 2வது மாநாடு மதுரையில் சூப்பராக நடத்தி காட்டிட்டாரு. ஆனா எல்லாருமே ஏன் எதிர்கட்சி முதல் கொண்டுமே வந்து நீ எப்படி ஒரு எங்களோட சிஎம் வந்து நீ அங்கிள்னு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார். பரவாயில்ல, எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்களா? அதாவது இவர் இன்னைக்கு விவசாயத்துறை அமைச்சராக இருக்கார் இல்லையா, சௌஹான், அவரை வந்து சாச்சான் தான் சொல்லுவாங்க. சாச்சான்னா மாமா அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே அப்படி தான் சொல்லுவாங்க மத்திய பிரதேசத்தில். அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம
சிவாஜி அவர்களே ஒரு படத்தில் பாட்டு பாடிக்கிறார்ல, நமது தாத்தா காந்தி மாமா நேரு அப்படின்னு. டில்லிக்கு போனேன் நேருவை பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நமது மாமா குழந்தைகளின் மாமா நேரு அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த சொல்ற துணி அப்படின்றது ஒன்று இருக்குது, ரைட்டா? முதல்ல வந்து வாட் ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு ப்ரோ அப்படின்னு பேசிட்டு இங்கே வந்து வாட் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா, இப்போ ஏன் உங்களையே அங்கிள்னு கூப்பிட்றதுக்கு சொல்லப்போனால் அவருடைய ரசிகர்களில் பல பேர் இவர் அங்கிள்னு தான் கூப்பிடணும். அது இன்னும் தெரியல. இது வந்து சில பேர் வந்து நாங்கள் மட்டும் என்றைக்குமே அங்கிள் ஆக மாட்டோம்னு. ஒன்றும் இல்லை. இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எனக்கு 6 வயசு வித்தியாசம். அவர் என்ன அங்கிள்னு கூப்பிடுவார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு, இது என்னடா என்ன போய் அங்கிள்னு கூப்பிட்றான் இந்த ஆள் அப்படின்னு கேட்டால், என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் பையன் இப்போ தான் 3வது படிக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சீக்கிரம் குழந்தை வந்துடுச்சு, நான் என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், இதுக்காக நான் அங்கிள் ஆயிடுவேன்னா சரி ரைட் விட்டு தரலைங்க. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தரக்குறைவான பேச்சாக தான் நான் பார்க்குறேன். யாராக இருந்தாலும் இதை கண்டிக்கணும். இதெல்லாம் என்ன இது அங்கிள்ன்றது, வாட் அங்கிள் இதெல்லாம் என்ன பேச்சாது? சரி விடுங்க, அவர் ரசிகர்களுக்கு தானே பேசுகிறாரு. அவர் ரசிகர்களுக்காக பேசலையே சார், ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்குறாரு அவரு. யார்? விஜய் அவர்கள் கட்சி தலைவரா? இந்தியாவில் எந்த கட்சி தலைவர் பவுன்சர் வச்சு சுற்றுறாரு எனக்கு சொல்லுங்க. கருப்பு படை வச்சிருப்பாங்க, X Z Y அப்படின்னு வச்சிருப்பாங்க, அந்த AK-47 வச்சுட்டு வருவாங்க. பவுன்சர் வச்சிருக்க ஒரே ஆள் யார் அப்படின்னா ஒரு விஜய் அவர்களாகத்தான் இருக்கும். பவுன்சர் யார் வச்சிருப்பாங்க? சினிமா நடிகர்கள் தான் வச்சிருப்பாங்க. இன்னும் அவர் சினிமா நடிகர்லேருந்து வெளில வரலங்க. ஜனநாயகன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடியட்டும், ரிலீஸ் ஆகட்டும், அது எந்த அளவுக்கு ஊற்றிக்குதா ஓடுதான்றதை பார்ப்போம். அது ஓடினாலும் ஓடாட்டாலும் 26ல் அது ஊற்றிக்க போகுது, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போமே. ஏற்கனவே அவருக்கு ஏதோ ஒரு கேட்டகரியில் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதில் பவுன்சரை வச்சுட்டு வருதுன்றது, பவுன்சர் எங்கெங்கே இருப்பாங்க? பொதுவாக அந்த ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி நடக்கிற விஷயங்களில். பார்ட்டின்னா என்னது? இந்த சக்ஸஸ் பார்ட்டி, அப்புறம் அந்த இனாகுரேஷன் பார்ட்டி, அந்த மாதிரி பார்ட்டி. நீங்கள் வேறு அதை நினச்சிக்காதீங்க. அந்த பார்ட்டியில் தான் நம்ம பவுன்சர் பார்த்துருக்கோம். முதல் தடவையாக பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லிக்கின்னு பவுன்சர் வச்சிருக்கிறது இவராக தான் இருக்கும். அதனால தான் நான் இன்னும் அதை பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கன்சிடர் பண்ணல. இந்தியாவில் வேறு யாருமே பவுன்சர் வச்சுக்கல. என்ன அது? அப்புறம் வந்து அவர் ரசிகருக்கு பேசுகிறாருன்னு சொல்லாமல் நீங்கள் என்ன பெரிய அரசியல் கட்சி தலைவர்னீங்க. முதல்ல அந்த சினிமா நடிகர் அப்படின்ற ஒரு இதுலேருந்து அவர் வெளில வரட்டும், அதுக்கப்புறமா அவர் அரசியல் தலைவராக பார்க்கலாம். இது வரைக்கும் அவர் வந்து அது வரைக்கும் அந்த சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டைலாகெல்லாம் ஏதோ மனப்பாடம் பண்ணி என்னதான் டப்பிங் அப்படின்னாலும் அது யாரோ பின்னாடி இருந்து கூவி கைகளை அப்படின்னு அந்த சிங்க் ஆகணும். ஸோ அந்த டைலாக் வந்து கொஞ்சம் சொல்லணும். அந்த காலத்தில் சிவாஜி அவர்கள் மாதிரியெல்லாம் பக்கமாக டைலாக்லாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து ஏன் என்ன இவ்வளோதான் இருக்குது, அதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குங்க பல பேருக்கு. அந்த மாதிரி பக்கமாக எழுதி வச்சுக்கின்னு இது வேற எங்க மதுரை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 இதை மனப்பாடம் பண்ண முடியாதா? இதை எழுதி வச்சுக்கணுமா? கூடவே ஒரு பேரையும் எழுதி வச்சுக்கணும். ஏன் மறந்து போயிருமா? அதெல்லாம் அது 1ஆவதோ 2ஆவதோ என்னவோ படிக்கும்போது ஒரு பாடம் ஒன்று வருங்க. அதில் வந்து அந்த ஒரு ஈக்கு வந்து அதனுடைய பேர் மறந்து போயிடும். அந்த ஈ வந்து எல்லாரையும் போய் கேட்கும். ஒரு கண்ணுக்குட்டியை கேட்கும், ஒரு சேவலை கேட்கும், எதுக்குமே தெரியாது. அப்புறம் ஒரு குதிரை கிட்ட போன உடனே அது ஈன்னு இதான் என் பேர் அப்படின்னு வருமா. கதையாக சொன்னாங்க. இந்த மாதிரி தன் பெயரை கூட எழுதி வச்சுக்கின்னு இந்த கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு இடக்கை பக்கம் வடக்கு போதும் கையை மடக்கு அப்படின்னு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துறாங்க. ஓ சரி, அவங்களாம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால இந்த பாட்டு தெரியாது. அந்த லெஃப்ட்டு நார்த்து அது வந்து ரைமிங்காக வரல. இடக்கு வடக்கு தான் கரெக்டாக இருக்குது. தமிழ் தான் அதுக்கு சரி வரும்னு நினைக்கிறேன். அதனால எழுதி வச்சுன்னு படிக்கிறாரு. இவரை போய் நீங்கள் இன்னும் ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லி நிற்கிறீங்க. ஏதாவது கொஞ்சம் பெருசாக காத்தடிச்சு அந்த பேப்பர் பறந்து போயிருந்ததுன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல காலம் காத்தடிக்கல. ஓகே சார். பட் இருந்தாலுமே பாஜகவையும் கொள்கை எதிரியாக பார்த்துட்டு அந்த நீட்டு, அதுக்கப்புறமேட்டு கீழடி, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களையும் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ன்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாரு சார். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நான் தான் கேட்பேன். எனக்கு கேட்க மட்டும். அவரை போய் யாராவது கேள்வி கேட்க சொல்லுங்க. நான் ஷூட்டிங்காக வந்திருக்கேன், அதனால அப்புறம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒருவேளை தெரியாதனமா அவரே சிஎம் ஆயிட்டா கூட இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் சொல்ல மாட்டாங்க. கூடவே ஒரு என்ன சொல்கிறது, 84 பவுன்சர்கள் புடைசூட வனநக்கம் அப்படின்ட்டு வேற ஒருத்தர் வருவார். அவர் தான் பதில் சொல்வார். இப்போ போதா வரைக்கும் அவர் கட்சி சார்பாக கலந்துக்கிறவங்கெல்லாம்
பயங்கர காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சேனலில் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து தமிழ் தேசிய கொள்கை 2 சொல்லுங்க அப்படின்னா, நிறைய இருக்கு, ஆனால் இப்போ மறந்து போச்சு, நீங்க ஏதாவது சொல்லுங்க, அது சொன்னாரா இல்லையான்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அங்கே கட்சிக்கு வந்தவங்கலாம் கேட்குறாங்க, கொள்கை சொல்லுங்க. அதான் கொள்கை. என்ன கொள்கை? அதான் அதான் தலைவர் சொல்லிட்டாருல, அதான் கொள்கை. அதாங்க என்ன சொன்னாரு? அது தெரியலங்க. சரி, அந்த பெரியார் ஆமா பெரியார் கொள்கை தர பெரியார் கொள்கையில் 2 சொல்லுங்க. இல்லைங்க, தளபதி என்ன சொல்றாரோ அதாங்க. இது வந்து இவங்களா போய் பேட்டி எடுக்கிறது. அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க சேனலா வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு போறாங்கன்னா அப்புறம் என்னத்த சொல்றது? அதுல ஒருத்தர் சொல்றாருங்க, சூரரை போற்றா, ஆமா அந்த படத்துல வந்து ஏதோ பிளட் டொனேஷன் சம்திங் ஏதோ அந்த மாதிரி வரும்போது அங்கே வந்து தலைவர் விஜய் படத்தை காமிப்பாங்க. உடனே அப்படியே வந்து சம்திங் ஏதோ சொல்லுவார், அதாவது அந்த சாரிட்டின்றது எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு. ஆண்டவா, இந்த சேரன் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாங்க தெரியுமா? அதாவது அந்த ஹார்ட் வேலூருக்கோ எங்கேயோ கொண்டு போவாங்க காரில். அப்போ ரோடெல்லாம் இது பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பிளாக் ஆகுது அப்படின்னும் போது சூர்யா ரசிகர் மன்றத்தில் சொல்லுவாங்க. உடனே அவங்க ரசிகர்கள்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்கன்னுவாங்க. அப்போ இதை விட அவங்க வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லாமா? ஏங்க, சினிமாவில் இருக்கிறத வச்சு தான் வந்து இவர் வந்து அப்படி பண்ணியிருக்கார் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்கிற நிலைமையில் இருக்குது. அப்புறம் நீங்கள் இவரை போய் அரசியல் கட்சி தலைவர்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்க. அவங்களுக்கு தான் வந்து அசிங்கம் இல்லாமல் பேசினுக்கிறாங்கன்னா உங்களுக்குமா? எதை கேட்டாலும் அந்த சினிமாவில் அதை பண்ணிக்கிறார், இந்த சினிமாவில் இதை பண்ணிக்கிறார், நேரில் என்ன பண்ணிக்கிறார் ஒன்றும் சொல்ல, நேரில் எங்கள் பணியூருக்கு வாங்க எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் இருக்குது. நீங்கள் போய் அவர் அரசியல் தலைவரானு கேட்டு கிண்டல் பண்ணி நிற்கிறீங்க. வேற ஏதாவது பேசுவோம் வாங்க. ஓகே சார். அடுத்தா பார்த்தோம்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் புதுக்கோட்டை போயிட்டு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது டிஆர்பி ராஜாவோட பையன் அவர் வந்து மெடல் வாங்க வரும்போது, இல்லை எனக்கு மெடல்லாம் கொடுக்காது கையில் கொடுங்கன்னு அந்த வீடியோ வைரல் ஆகுதே சார். அந்த பையன் பண்ணது கரெக்டா? அவர் கையால் வாங்க மாட்டேன் அப்படின்னா வாங்கியிருக்கவே கூடாது, போயிருக்கவே கூடாது. போயிருங்க, அது கூட தப்பு இல்லை. அவர் கையால் வாங்க மாட்டேன் அப்படின்னா கழுத்தில் போட்டா என்ன, கையில் வாங்கினேன், 2மே ஒன்று தானே. அவர் தானே கொடுத்தாரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், நான் சொல்லிடுறேன். நான் 10வது படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேங்க. ஒரு கிராமத்து பள்ளிக்கூடம். அது வந்து அப்போது 25 ரூபா கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணாங்க, யார் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா இவர் தாங்க ஒரு கட்சி சார்ந்தவர், அவர்கிட்டேருந்து பரிசு அப்படின்னு ஒரு சாராய கடை வச்சிருக்காரு. எங்கப்பா சொல்லிட்டாரு, நீ வாங்காத வந்துரு. இல்லைப்பா 25 ரூபாப்பா, பரவாயில்ல நீ வந்துரு அப்படின்ட்டார். நான் வாங்கலை. இது அவர் கையால் வாங்க மாட்டேன் அப்படின்றதுக்கு உதாரணம். அப்போ நீங்கள் வந்து இவரை பாருங்க, எனக்கு இவரை பிடிக்காது ஆர் எந்த காரணத்துக்காகவோ நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா வாங்காமல் ஒதுங்கிட்டு இருக்கணும், மேடையே ஏறி இருக்கக்கூடாது. அது கையில் வாங்குறதுக்கும் கழுத்தில் போகிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு எனக்கு புரியல. அவர் அவமதிக்கணுங்கிறதுக்காகவே போன விஷயம். நீ எதை வேணா பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு நாமே வந்து நம்மளை குறைச்சிக்கிறது தானே தவிர அடுத்தவங்களை குறைக்க முடியாது. அவர் கொடுக்குற இடத்துல இருக்கார், நம்ம வாங்குற இடத்துல இருக்கோம். அவார்டு வேற எதுவும் நான் சொல்லலை, மெடல், ரைட்டா? இதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அப்படி பார்க்க போனால் கலைஞர் நாணயத்தை வெளியிட்டது யாருங்க? என்னங்க இது? ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு வந்து இது 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 எப்படி ஓர வஞ்சனையா இல்லையா இது? எனக்கு புரியல. இதுதான் சொல்கிறது, இதெல்லாம் கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இதை போய் நீங்கள் பெரிய விஷயமா கேட்டுனுக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூவே இல்லை, விட்டு தள்ளுங்க. ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இருந்தாலுமே இந்த போலீஸ் கட்டுப்பாடுகள் வந்து நிறைய விதிக்கிறாங்களே சார். இந்த இடத்துல நீ வைக்கக்கூடாது, இந்த ஹைட்டில் நீ வைக்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இந்த தெருவில் நீ போகக்கூடாது அப்படின்னு அந்தளவு கண்டிஷன் வைக்கிறாங்களே சார். இது எல்லா விஷயத்துக்குமே வைக்கிறது இல்லையா? இதுக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், நாம் ஒத்துமையாக இருக்கணும். நாம் வந்து ஒத்தனுக்கு ஒத்தன் அடிச்சிக்கின்னு அது சரியில்லை இது சரியில்லை நீ ஒஸ்தி நான் மட்டும் இப்படின்னு பேசிகிட்டு இருக்க வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். என்னைக்கு வந்து நாம் எல்லாரும் ஒன்று அப்படின்னு ஒன்றுபடுகின்றோமோ, அட்லீஸ்ட் கடவுள் பெயரை சொல்லியாவது நம்ம ஒன்றுபட்டால் மட்டும்தான் இதையெல்லாம் நீக்க முடியும். நாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகில் குத்திக்கிறது, சேத்தவாரி பூசிக்கிறது இப்படியே இருந்தோம் அப்படின்னா இப்படி தான் நடக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. அந்த 4 காளை மாடுகள், ஒரு சிங்கம், ஒரு நரி, அந்த கதையை தான் திருப்பி திருப்பி சொல்லணும். நாங்கள்லாம் 3வது படிக்கும்போது படத்தை பார்த்து கதையை சொல் அப்படின்னு, அதில் என்ன கதை இருக்குது அப்படின்னு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புத்தகத்தை வாங்கிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். தெரியும், வீட்டில் அப்பா அம்மா சொல்லிடுவாங்க. இருந்தாலும் வாத்தியார் அந்த கதை சொல்லும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்போம். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்போம். கேட்கறதான் கேட்குறோம்.
ஆனால் அது மூளையில் வாங்கிக்கிறதெல்லாம் நினைக்கிறேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போடுறோம். இதுதான் தம்பி காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா? ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். உங்கள் அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.